பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் 212 ஆரம்ப பள்ளிகள், 49 நடுநிலைப் பள்ளிகள், 31 உயர்நிலைப் பள்ளிகள், 28 மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 320 பள்ளிகள் இயங்கி வருகின்றன. 30,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் அப்பள்ளிகளில் 210 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 179 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், 49 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், 50 தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் என ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நீண்ட காலமாகவே காலியாக உள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஒன்றிய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்த பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு இறுதியாக கடந்த 2016ஆம் ஆண்டில் பெரும்பாலான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனால் அதன் பிறகு பழங்குடியினர் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத காரணத்தால் கடந்த 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி ஏறத்தாழ 420 நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தது. இதனால் மாணவர்களின் கல்வி வெகுவாக பாதிக்கப்பட்டதால் தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு அரசாணையை வெளியிட்டு பழங்குடி பட்டதாரி ஆசிரியர்களை தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்ய அரசாணையை வெளியிட்டது. அதன்படி ஏறத்தாழ 320க்கும் மேற்பட்ட பழங்குடி ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணி நியமனம் செய்யப்பட்டு ஆசிரியர் பற்றாக்குறை அப்போதைக்கு சரி செய்யப்பட்டது. இந்நிலையில் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியர்களாக பணிபுரிந்து வந்த அறிவார்ந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்கிய தொகுப்பூதிய ஆசிரியர்களை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி திமுக அரசு அண்மையில் பணியிலிருந்து நீக்கியது. மேலும் கிராம கல்விக் குழுவின் வாயிலாக காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த ஜூலை 2ஆம் தேதி பழங்குடியினர் நல இயக்குநர் மூலம் ஆணையும் பிறப்பித்தது. ஆனால் எளிதில் அணுக முடியாத மலை வாழ்விடங்களில் அமைந்துள்ள பழங்குடியினர் பள்ளிகளில் குறைந்த ஊதியத்திற்கு சமதள பகுதிகளில் வசிக்கும் ஆசிரியர்கள் பணி செய்ய விரும்பாத காரணத்தால் தற்பொழுது வரை 10 விழுக்காடு விண்ணப்பங்கள் கூட பெறவில்லை. மேலும் பள்ளிகளில் முதல் பருவ தேர்வானது விரைவில் தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர்களே இல்லாத பழங்குடியின பள்ளி மாணவர்களின் கல்வி முழுமையாக பாதிக்கப்படும் கொடுஞ்சூழல் நிலவுகிறது. மாணவர்களின் நலன் பாதிக்கப்படாதிருக்க ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் முறைப்படி பல முறை கடிதம் கொடுத்த பிறகும் திமுக அரசின் பள்ளி கல்வித்துறை மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுத்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியதாகும். நியாயமான கோரிக்கையை ஏற்க மறுத்து அதனை பொதுவெளியில் பேசுவது தண்டனைக்குரிய குற்றம் போல கட்டமைப்பு ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மீது திமுக அரசு குற்ற குறிப்பான ஏற்படுத்தி இருப்பது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்கும் கொடும் செயலாகும். ஆகவே தமிழ்நாடு அரசு மாணவர்களின் கல்வி நலன் கருதி உடனடியாக பழங்குடியின பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என வலியுறுத்துகிறேன். மேலும் காலி பணியிடங்களை நிரப்ப கோரியதற்காக அரசு சங்க கூட்டமைப்பு நிர்வாகிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் எனவும் நிர்வாக சிக்கலுக்கும் குழப்பத்திற்கும் காரணமான பழங்குடியினர் நல இயக்குநரை மாற்ற வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.